கடவுளே எப்படியாவது எங்களுடைய தலைவர மறுபடியும் நீங்க முதலமைச்சர் ஆக்கிடணும் 2026ல அப்படின்னு ஒருத்தர் தியானம் செஞ்சுகிட்டு இருக்காருங்க. அட! யாருங்க அது? அப்படின்னு உத்து பார்த்தா, வேற யாரு? முன்னாள் அமைச்சரான திரு ராஜேந்திர பாலாஜி. சரி, எதுக்காக இப்படிலாம் பண்றாரு அப்படின்னு பார்த்தா, இன்னொரு பக்கம் நிறைய நெருக்கடிகளும் அவர சுத்தி இருந்துகிட்டு இருக்குங்க. உதாரணமா சொல்லணும்னா, ராஜபாளையம் தொகுதிய கௌதமி அவர்கள் குறிவைக்கிறாங்க. ஏற்கனவே பாஜகவுல இருந்தப்ப அந்த தொகுதியை எதிர்பார்த்திருந்தாங்க. அப்ப அது கூட்டணி கட்சியான அதிமுகவுக்கு போயிடுச்சு. அங்க தான் திரு ராஜேந்திர பாலாஜி போட்டியிட்டு தோல்வியும் சந்திச்சாரு. இப்ப அவங்க அதிமுகவுல இருக்காங்க. ஸோ இந்த முறை ராஜபாளையம் தொகுதியை எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா, அங்க பெரும்பான்மையாக ராஜுக்கள் சமுதாயத்தினர் இருக்காங்க. கௌதமி அவங்களும் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவங்களா இருக்கிறதால, நிச்சயமா இங்க செயல்பட்டா வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய திட்டமா இருக்கு. ஆனா, ராஜேந்திர பாலாஜி அவரை பொறுத்தவரைக்கும், அதுல அவருமே சிவகாசி தொகுதிக்கு ஏற்கனவே 2 முறை ஜெயிச்சிருக்காரு. அங்க மாறலான்னு திட்டம் இருக்கு. அதனால தான் கௌதமி ராஜபாளையத்தை தேர்வு செய்றாங்க. ஆனா, ராஜேந்திர பாலாஜி அவர பொறுத்தவரைக்கும், கௌதமி அவர்கள் யாருமே தன்னுடைய ஏரியாவுல ஒரு முகமாக மாறுவத அவரு விரும்பல. இப்படி பல சிக்கல்கள் இருக்கிறதால தான், இன்னொரு பக்கம் புதிய புதிய வகையில தன் லைம்லைட்லயே வச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னும் புது தகவலையும் தராங்க. தென் மாவட்டத்து ரத்தத்தின் ரத்தங்கள்.